அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட்டி வித் பினு சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்போ மோர் குழம்பு செய்ய போகிறோம். சாதத்துக்கு விட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுங்க. அதில் ஒரு அரை முറി தேங்காய் பூ எடுத்துக்கிடுங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 5 பல் பூடு, ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுங்க. நான் சின்ன வெங்காயம் சேர்க்கல, பெரிய வெங்காயம் ஒரு துண்டு போட்டுக்கிட்டேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதை மிக்ஸி ஜாரில் நம்ம நல்ல பேஸ்ட்டு அரைக்கக்கூடாது, ஒரு மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு 1/4 லிட்ரு தயிர் மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து அதையும் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம பண்ணலாம், ஆனால் டேஸ்ட் இருக்காது. 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் போடுங்க. இப்போ அதையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதை பாருங்கள், ஒரு தருதருப்பு இல்லாமல் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு மண் சட்டி கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிடுங்க, குக்கிங் ஆயிலு. இதில் கடுகு, கருவேப்பிலை, வத்தல் மிளகு, கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியிலலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது தனித்தனியாக வச்சுருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொட்டிடலாம். கொட்டிட்டு அரை டம்ளர் தண்ணியும் கூட உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கிடுங்க. நான் மீடியமாக ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ஜாரை கழுவி தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தீயை மீடியமாக வைங்க, இல்லைன்னா நல்லா கொதிச்சாச்சுன்னா திருன்னு ஆகி டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். நான் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க.